Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது வெந்தயக்கீரை சப்பாத்தி. இது வந்து ரொம்ப சுலபமா பண்ணலாம். இது வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த வெந்தயக்கீரை சப்பாத்தி ரொம்ப நல்லது. தேவையான பொருள் என்னங்கறத பாத்துறலாம். கோதுமை மாவு 2 கப் எடுத்துர்க்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 பச்சை மிளகாய் சின்னதா கட் பண்ணிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, வெந்தயக்கீரை. இது வந்து சிறுகட்டு கீரை, பெரிய கீரை கிடையாது. நல்லா க்ளீன் பண்ணிட்டு சின்னதா கட் பண்ணிருக்கேன். தேவையான அளவு உப்பு. இத வந்து நல்லா எல்லாத்தையும் நம்ம கோதுமை மாவு கூட mix பண்ணிட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுல்ல வெந்தயக்கீரை, வெங்காயம், மசாலா, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 20 minutes நல்லா ஊற வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள், கரம் மசாலா, தேவைன்னா நீங்க தனியா தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெந்தயக்கீரை இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையே நல்லா பிசைஞ்சுக்கலாம். தண்ணி வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். எடுத்துனே தண்ணி ஊத்திராதீங்க. தண்ணி ஊத்துனீங்கன்னா கொஞ்சம் கொலகொலன்னு வந்துரும். சப்பாத்தி நல்லா வராது. நல்லா உதுத்து விட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது 1/4 டம்ளர் அளவுக்கு நான் ஊத்தியிருக்கேன். இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம் போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாவே அதுவே நல்லா ஒரு 20 minutes ஊற வைக்கிறதுனால சப்பாத்தியும் நல்லா சாஃப்ட் ஆயிரும். உங்களுக்கு அதிக தண்ணி தேவையில்லை. உப்பு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இது கரெக்டான அளவு. நீங்கள் தேவைன்னா மாவு பொறுத்து நீங்கள் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு 20 minutesக்கு அப்புறம் நம்ம சப்பாத்தி சுட்டுக்கலாம். 20 minutes ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். தேவையான அளவு எடுத்துக்கலாம். இதை வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஒட்டுதுன்னா டைட்டாக நம்ம ஆயில் தடவிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பவுடர் போட்டு தான் தேய்க்க போகிறோம். தேய்ச்சிக்கலாம். லைட்டாக நம்ம கோதுமை மாவு தூவிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே தேய்ச்சி தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல்ல போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக எண்ணெய் போட்டுக்கலாம். ஆல்ரெடி தேய்ச்சி வச்சுருக்கோம். நல்லா வேகட்டும். லைட்டாக மேலே எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். திருப்பி போட்டுக்கலாம். ஓரத்தில் மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இது வந்து என்னென்னா 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும், அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வைங்க. இல்லைனா மாவுக்குள்ளே வந்து வேகாது. லைட்டாக பொன்னிறமாக இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதே வந்து நம்ம ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கலாம். எல்லா சப்பாத்திகளையும் போட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஓரத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா வெந்துடும். சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. சுவையான வெந்தயக்கீரை சப்பாத்தி ரெடி. நான் வெந்தயக்கீரை சப்பாத்தி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.